இலங்கையின் எதிர்கால தலைமுறையின் ஊடக தொழில்துறையாளர்கள், ஒளிபரப்பாளர்கள், டிஜிட்டல் தொடர்பாடல் நிபுணர்களை வெளிப்படுத்துவதற்காக அர்ப்பணிக்கும் முன்னோடி கல்வி நிறுவனமாக MMC ITN கேம்பஸ் கடந்த ஜூன் 7 மாணவர்களின் உரிமைக்கு கையளிக்கப்பட்டது. அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளின் கீழ் டிஜிட்டல் கலையகத்திற்குள் பிரயோக அறிவை வழங்கி நவீன உலகிற்கு டிஜிட்டல் தொடர்பாடல்களை உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் பிரியந்த வெதமுல்லவின் புதிய எண்ணக்கருவுக்கமைய MMC ITN கேம்பஸ் உருவாக்கப்பட்டது. டிஜிட்டல் தளம் முன்னொரு போதும் இல்லாத வகையில் பரவலடைந்து வரும் ஊடகத்துறையில் சம்பிரதாய முறைமைகளுக்கு மேலாக சென்று பல்லூடக ஒளிபரப்பு, டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் உள்ளிட்ட பல துறைகளை உள்ளடக்கி இதற்கான விடயதானங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய மல்டிமீடியா பிரசன்டேஷன், மல்டிமீடியா கண்டென்ட் கிரியேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஆகிய சான்றிதழ் பாடநெறியை நிறைவு செய்த முதலாவது குழுவுக்கு இதன்போது சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதிச, பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன ஆகியோர் குறித்த சான்றிதழ்களை வழங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் உயர் முகாமைத்துவத்தினர், ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். லங்காவே மல்டிமீடியா கேம்பஸ் එකක් විදිහට மல்டிமீடியா கேம்பஸ் என்ற விடயத்தை சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு கையில் எடுத்த முதலாவது வேலை திட்டமே இன்று பலன் தந்துள்ளது. டிஜிட்டல் உலகிற்கு ஏற்றவாறான ஊடக மாறுதல்களை கற்றுக்கொள்ள சிறந்த அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமாக இந்த மல்டிமீடியா கேம்பஸை நாம் குறிப்பிடலாம். අපි කොහොමද ඉදිරියේදී මාධ්‍යකරණයෙහි යෙදෙන්නේ කියන එක ගැන දිශානතියක් ගයිඩන්ස් එකක් තමයි අපිට මේ හම්බ වෙන්නේ. ඩිජිටල් තාක්ෂණයේ ඉදිරි පියවරක් තබමින් டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் அடுத்தபடியை எடுத்து வைத்து இன்று அதன் பிரதிபலனை அறுவடை செய்யும் உங்கள் அனைவருக்கும் இந்நாட்டுக்காகவும் உலகிற்காகவும் சேவை செய்வதற்காக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் இது சகல பக்கங்களிலும் நல்ல விடயமாகும். அதனை சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பை ஆரம்பித்தது மிகச்சிறந்த விடயமாகும். அச்சப்படாமல் தீர்மானங்களை எடுத்து வெற்றி பெற தலைமைத்துவம் வழங்கியமை தொடர்பில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவருக்கும் அதன் பணிக்குழாமினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். මේ ආයතනය විසින් ආරම්භ කරන ලද කටයුත්තක් දියුණු කරගෙන ලංකාවේ ආර්ථිකයත් දියුණු කරගන්න පුළුවන් හැටියට ඔබගේ නායකත්වය දායකත්වය ලැබෙන්නත් අපේක්ෂා කරමින් වර්තමානයේ ITN ආයතනයේ දක්ෂතාවයන් தற்போதைய ITN நிறுவனம் தனது திறமையை, தனது நிகழ்ச்சிகளின் ஒளிபரப்பையும் தாண்டி கல்வித்துறையில் வியாபித்துள்ளது. படைப்பாற்றல் மிக்க திறமையானவர்களை உருவாக்கும் அடுத்த தலைமுறையின் பொறுப்புக்கூறலுக்கான முன்னோடியாக இந்த விடயத்தை ITN ஆரம்பித்துள்ளது. ITN மல்டிமீடியா கேம்பஸ் நிறுவனம் அடுத்த தலைமுறை ஊடகவியலாளர்களை, ஒளிபரப்பாளர்களை, டிஜிட்டல் தயாரிப்பாளர்கள், தொடர்பாடல் நிபுணர்கள் ஆகியோரை வெளிப்படுத்துவதற்கான முன்னோடி கல்வி நிறுவனமாகும். அதில் பங்குதாரர்களாக நீங்கள் அனைவரும் இருக்கின்றீர்கள். எதிர்கால இலக்கை கவனத்திற்கொண்டே நாம் செயல்படுகின்றோம். எதிர்கால டிஜிட்டல் உலகை நாம் ஆள்வதை காண எமக்கு ஆசை. அந்த நாள் மிக தொலைவில் இல்லாமல் சீக்கிரம் வர வேண்டும் என நான் பிரார்த்திக்கின்றேன். අනාගත ඩිජිටල් ලෝකය බබලවනවා දකින්න මම හරි කැමතියි. ඒ දවස වැඩි කල නොගොස් ඉක්මනින්ම උදා වේවායි මම ප්‍රාර්ථනා කරනවා.